கேரளா லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் தான் மறக்காம லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் ஒரு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 197 197 நம்ம கொடுத்தா ஆல் போர்டில் சிங்கிள் நம்பரை நான் கொடுத்துருப்பேன். இன்றைக்கி வீடியோஸ்க்கு பண்ணாமல் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பர் 1 நம்பர் மட்டும் தான் நான் கொடுத்துருப்பேன், ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருப்பேன். அந்த இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல் வினிங்கே நம்ம வந்து எடுத்துருக்கோம். வாங்க பாட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 21 கசிங்கில் நம்ம வந்து 1 நம்பர் கொடுத்துருந்தோம். நமக்கு வந்து 1 நம்பர் வந்து நமக்கு வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏசி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏபிக்கு பற்றி நமக்கு வந்து 19 பாஸ் ஆகிருக்கு. ஏசிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 17 பாஸ் ஆகிருக்கு. நீங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 197. நம்ம கொடுத்த ஏபிபிசியில் நமக்கு வந்து 19 17 2 நிமிஷமே பாஸ் ஆகிருக்கு. ஓகேவாங்க, நம்ம வந்து இன்றைக்கான கசிங்க பார்க்கலாம். பார்க்குற மாதிரி நம்ம சேனல்லாம் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நான் வந்து சிங்கிள் நம்பர் கொடுக்குறேன், அப்போ மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கும் வினிங்ஸ் இருக்கிற மாதிரி தான் வாய்ப்பு இருக்குது. மெத்தட்ஸ் நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கிறோம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, மேலே கேரளா அண்ட் டியர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் சிங்கிள் போர்டுக்கு 13 ரூபாய்க்கு 100 ரூபா வினிங் கொடுக்குறாங்க. ஏபிசிஎஸ்சி 13 ரூபாய்க்கு 1000, திருடுதல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100 ரூபா, திருடுதல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினிங் 1000 கொடுக்குறாங்க. திருடுதல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சி போர்டு 50 ரூபா கொடுக்குறாங்க. திருடுதல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வினிங் 1000, சி போர்டு 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடுதல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சி போர்டு 50 ரூபா கொடுக்குறாங்க. ஃபோர்டுதல் 30 ரூபாய்க்கு 90,000, ஃபோர்டுதல் 110 ரூபாய்க்கு 4,50,000, 3 நம்பர் வினிங் ஆச்சுன்னா 10,000, பிசி வினிங் 1000, சி போர்டு 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் 10 நிமிஷம் முடிய வந்து நம்பர் வச்சுங்க. பழமலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் ஒரு 5 days ரிசல்ட் வச்சு நம்ம வந்து நம்ம புது மெத்தட் தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதனால் உங்கள் கணக்கில் வந்து நான் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட் நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். இதில் நமக்கு 927, அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 927 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐஎன்னுங்கிற ஆப்ஷன் போட்டு நம்ம வந்து எடுக்கிறோம். இதோட ஃபார்மல் நம்பர் 269, 269. இதில் நம்ம கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸை நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம கிடைச்சது 8 அல்லது 5, 8 5 இதை நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 927 வச்சுட்டு நமக்கு 8 அல்லது 5 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 080. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 080 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் 94 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 080 வச்சுருக்கல, நமக்கு 94 கிடைச்சிருக்கு. இதில் 4 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 814. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 814 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 269 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அல்லது 7 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 814 வச்சுடியில் நமக்கு 1 அல்லது 7 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 7 நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 790. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 790 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 269 வச்சுடிக்கலாம். நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அல்லது 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 790 வச்சுடிக்கலாம். நமக்கு 9 அல்லது 1 நம்பர் கிடச்சிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 9ஆம் நம்பர் நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 197 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 197 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 269 போட்டு எடுக்கலாம். நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 7 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 197 வச்சுடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா 0 அல்லது 7ஆம் நம்பர் நம்ம கணக்கில் வருது. ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 07. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பரே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் 7ஆம் நம்பரே ட்ரை பண்ணி பாருங்கள். வந்துச்சுன்னா ஓகே, நம்ம வந்து அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு மெத்தட்ஸ் நம்ம வந்து எடுக்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட் நம்ம 1 2 3 4 5 927. ஓகேவா, 927 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி இன்னொரு நம்பர் எடுக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 927 போட்டுக்கிறோம். மீண்டும் நம்ம வந்து எஸ்ஐஎன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 748. ஓகே, 748.
இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புள்ளிக்கு முதலக்கூடிய 2 நம்பர்ஸ் நம்ம வந்து எடுத்துருக்கோம். இதில் வந்து ஓகேவா 7 அல்லது 8, 7, 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா பார்த்தீங்கன்னா நம்ம 927 வச்சுருக்கீங்க. நமக்கு 7 அல்லது 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 080. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 080 எஸ்ஏஎன் ஆப்ஷன் 748 போட்டு எடுக்கல. நமக்கு முதலக்கூடிய 2 நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு வந்து 71 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 080 வச்சுருக்கீங்க. நமக்கு 7 அல்லது 1ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 814 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 814 எஸ்ஏஎன் ஆப்ஷன் 748 போட்டு எடுக்கல. நமக்கு முதலக்கூடிய 2 நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு வந்து 29 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 814 வச்சு எடுக்கலாம். நமக்கு 2 அல்லது 9ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 790 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 790 எஸ்ஏஎன் ஆப்ஷன் 748 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய 2 நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா பார்த்தீங்கன்னா நம்ம 790 வச்சுருக்கீங்க. நமக்கு 1 அல்லது 7ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 7ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 197 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 197 எஸ்ஏஎன் ஆப்ஷன் 748 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் 3 அல்லது 9 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 197 வச்சு எடுக்கலாம். நமக்கு வந்து 3 அல்லது 9 நம்பர் கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3ஆம் நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான நம்பர்ஸாக தான் தெரியுது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற எங்களுக்கு உதவியாக இருக்குது. நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் சிங்கிள் நம்பர் கொடுக்குறேன், அப்போ மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் டவுட்டில் தான் இருக்குது. ஒரு 90% வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்பர் கொண்டு வந்திருக்கேன். அதனால் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து 0 அல்லது 7ஆம் நம்பர் எடுத்தோம். எனக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ் சொன்னால் 7ஆம் நம்பர், 3ஆம் நம்பரில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ். நம்ம மாறி பண்ணி கொடுத்த நம்பர்ஸை கொஞ்சம் நோட் பண்ணிக்க. மீண்டும் கூட 9ஆம் நம்பரும் வரலாம். இந்த 4 நம்பர்ஸுமே ஓரளவுக்கு எனக்கு வரக்கூடிய நம்பர்ஸை தான் நான் எடுத்து வந்திருக்கேன். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இதில் 73 37 79 97 03 30 09 90 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொண்டு வரோம். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து நான் எடுத்துருக்கேன். இது வந்து உங்கள் கணக்கில் ஒத்து தான் எடுத்துக்கேன். ஒரு புதிய ட்ரிட்டில் தானே எடுத்தேன். ஏ போர்டுக்கு 71, பி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 அல்லது 4ஆம் நம்பர், சி போர்டுக்கு நமக்கு வந்து 9 அல்லது 2ஆம் நம்பர். ஓகேவா இது வந்து ஒரு கணக்கில் எடுத்தேன். இது வந்து உங்களுக்கு கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுவாங்க. இந்த மெத்தட்ஸ் ஒர்க் ஆச்சுன்னா நம்ம வந்து நாளைக்கு வீடியோஸ் போடுறேன். இல்லைன்னா இந்த மெத்தட்ஸ் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேவா இது வந்து மெத்தட் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா மேலே ஸ்ட்ராங் நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு 7390. ஓகேவா 7390. நேற்று நான் வந்து 2-3 நம்பர்ஸ் தான் கொடுத்துருப்பேன். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன கொடுத்துருப்போன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 9 2 3 நம்பர் தான் கொடுத்துருப்பேன். ஆனால் நமக்கு வந்து 7ஆம் நம்பர் மட்டும் இது கொடுக்குன்னா ஒரு ஸ்ட்ராங் நம்பர்ஸ்லேயே ஒரு ஃபுல் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 நம்பர்ஸில் நமக்கு 2க்கு பவர். ஆனால் 2 7 ஒரு நம்பர்ஸ் நான் வந்து எடுத்தேன். ஆனால் 2 தான் நான் கொடுத்தேன். ஆனால் 7ஆம் நம்பர் வந்துருச்சு. ஆனால் நாளைக்கு இன்னிங்ஸ் ஸ்ட்ராங் நம்பரில் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேவா ஓகே மேலே இன்றைக்கி ஆனால் பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 197. ஓகேவா 197. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பழனி வேல் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 7ஆம் நம்பர் சிங்கிள் ஷாட்டு கொடுத்துருப்பல. நமக்கு வந்து சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் வந்து இன்றைக்கி வந்து கொடுத்துருக்கப்பல. இன்றைக்கி வந்து சிங்கிள் ஷாட்டு சூப்பராக கொடுத்துருப்பல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு சகாதேவன் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 நம்பருமே நமக்கு வந்து 917 கொடுத்துருக்கப்பல. நமக்கு வந்து 197. ஓகேவா 197 ரிசல்ட்டு. ஆனால் பாக்ஸ் ட்ரை பண்ணோம்னா ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ். ஆனால் சூப்பரான நம்பர் எடுத்துருக்கப்பல. எல்லாமே 3 நம்பருமே போர்டு மாறிடுச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மணிமேகலை அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் போர்டுக்கு 1 அல்லது 5ஆம் நம்பர் கொடுத்துருக்கப்பல. 1ஆம் நம்பர் நமக்கு சூப்பராக வந்து நமக்கு இன்னிங்ஸ் எடுத்துருக்கு ஏ போர்டில். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து
அடுத்தபடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கலைச்செல்வன் அவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் ஆனால் கொடுத்துருக்கல பாஸ் ஆகிருக்கு. ஆனால் நமக்கு வந்து பி போர்டுக்கு தான் நமக்கு வந்து 7ஆம் நம்பர் வந்து டார்கெட் பண்ணியிருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் மாறி சி போர்டுக்கு தான் நமக்கு 7 வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் 7ஆம் நம்பர் மட்டும் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்து நம்ம சிம் அவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 1ஆம் நம்பர் எடுத்துட்டாப்புல. ஆனால் வந்து 0-1 வச்சுட்டாப்புல. ஆனால் 0-1 10 எடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு கசிங்க எடுத்துருக்கீங்க. ஆனால் 0 அன்றைக்கி கொஞ்சம் நிறைய பேர் எதிர்பார்த்துருக்கீங்கன்ட்டு. பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாப்பனும் அவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 தான் எடுத்துருக்காப்புல. இன்றைக்கி ஓரளவுக்கு நிறைய பேர் 0-5 வந்து தான் எடுத்துருக்கீங்க. ஆனால் நமக்கு வந்து ஸ்வேதா செல்லதுரை அவங்க பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டுக்கு தான் 1ஆம் நம்பர் வருதுன்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டுலேயே 1ஆம் நம்பர் வந்து டார்கெட் பண்ணி கொடுத்துருக்காப்புல. ஆனால் சூப்பராக ஒரு ஏ போர்டு எடுத்துருக்காப்புல. ஆனால் பிசி தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அந்த 59 எடுத்துருக்காப்புல. கொஞ்சம் 9ஆம் நம்பரில் கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்துருக்காப்புல. அடுத்து பார்த்திங்கன்னா விஜய் வேலு அவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 9-1 இந்த 2 நம்பர்ஸுமே எடுத்து வந்துட்டாப்புல. கொஞ்சம் 7ஆம் நம்பர் கொஞ்சம் உள்ளே விட்டு கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருந்தோம்னா ஒரு நியூஸ் எடுத்து வந்துருக்கலாம். ஓகே மேலே மீண்டும் பார்த்திங்கன்னா மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்கிற பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்து நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்க, மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட்டாக போட்டு விடுங்க. ஓகேவா, கமெண்ட்டாக போட்டு விடுங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். அதுக்கோசரம் தான் நம்ம வந்து கமெண்ட் பண்ண சொல்கிறது. இல்லைன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சொன்னால் நம்ம வந்து நியூஸ் கொடுக்குறதுக்கோசரம் தான் நம்ம வந்து கமெண்ட் பண்ண சொல்கிறது. ஓகே, மீண்டும் நாளைக்கான கசிங்கிற பார்க்கலாம்.